பொதுவா இந்த பரிகாரத்த எது எதுக்கெல்லாம் செய்துக்கலாம்னா, எல்லாத்துக்குமே செய்யலாம். குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டங்கள், தரித்திரங்கள், நெறைய கடன் பிரச்சனை, அதே மாரி வியாதி, அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். தொழில்ல நஷ்டம், குடும்பத்தில ஒரு நிம்மதி இல்லாமை, இப்படி எத்தன பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நாம என்ன பரிகாரம் செய்யலாம்? அதனால உங்களுக்காக முழுக்க முழுக்க இலவசமாக நாமளே செய்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வணக்கம். வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ நமக்கு ஆங்கில வருடப்பிறப்பு பிறக்கப் போகுது. அதுக்கு முன்னாடி கர்மாக்களெல்லாம் சாந்தி செய்து, கர்மாக்களெல்லாம் அழிக்கிறது எப்படி? வர்ற வருஷமாவது நம்ம ஒரு சந்தோஷமா, நல்லா இருக்கணும். நெறைய கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா? வரக்கூடிய ஜனவரிக்கு மேல நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் முற்றிலும் இலவசமாக இதை செய்ய போகிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் இலவசமாக செய்கிறதா திட்டமிட்டிருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தை தொழிலாளர்கள், இந்த குழந்தைங்கள இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட வயசு அது ஆணோ பெண் குழந்தைங்கள படிக்கிற காலத்தில் வேலைக்கு வச்சுக்காதீங்க. அது நல்லதில்லை. குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்கிறது வேலைக்கு எடுத்துக்கிற குழந்தைங்கள, வெளியிலேருந்து வேலைக்கு இருக்கும் இல்லையா, சின்ன குழந்தைங்கள சேர்த்து விட்ருவான். சின்ன குழந்தைங்கள ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசு எல்லாம் வேலைக்கு வைக்காதீங்க. அவங்களாம் படிக்கக்கூடிய நபர்கள், படிக்கட்டும். நாம் அவங்கள வேலையை ஊக்கப்படுத்தக்கூடாது, படிப்பை தான் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். பொதுவாகவே கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த கொரோனாவில் நிறைய பேருக்கு குடும்பம்லாம் பாதிச்சு போச்சு, தொழில் நஷ்டமாகி போச்சு, ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நமக்கு வரப்போகிறது வருடப்பிறப்பு வரப்போகுது. அதாவது ஆங்கில வருடப்பிறப்பு. பொதுவாகவே ஆன்மீகம் எடுத்துக்கிட்டாலுமே தமிழ் வருஷ பிறப்பு தான் கணக்கு. அதாவது ஏப்ரல் மாதம் வரும். அது இருந்தாலும் மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆங்கில வருடப்பிறப்புங்கிறது ஒரு பொது நல்லா எல்லாருமே அதை கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகி, வருடப்பிறப்புன்னா ஆங்கில வருடப்பிறப்புன்னு தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். பரவாயில்ல. ஒரு வருஷம் பிறந்த உடனே வர்ற வருஷமாவது நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த ஆங்கில வருடப்பிறப்பு முன்னிலை வர அளவுக்கு ஆயிடுது. அதனால் என்ன பண்ணலாம்? இந்த வருஷத்துக்கான கஷ்டங்கள், இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம்லாம் இந்த வருஷத்தோடையே போயிடணும். வர்ற வருஷமாவது நமக்கு நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், சந்தோஷங்கள் இருக்கணும். இது மாதிரி நமக்கு நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக அது அமையணும். இந்த டிசம்பர் வரைக்கும் உண்டான கஷ்டங்களெல்லாம் இதுலேயே ஒழிஞ்சு போயிடணும். அதாவது இனிமேல் அது நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். என்ன கொடுக்கலாம் உங்களுக்குன்னு. அப்புறமா அதை யோசித்தேன், நம்ம சொல்லி அது மாதிரி செஞ்சு அது எல்லாராலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் உங்களுக்காக முழுக்க முழுக்க இலவசமாக நாமளே செய்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். உங்கள் எல்லாருக்காகவும், யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம காமாக்யா ருத்ரபீடத்தில் நான் இதை செய்திடலான் இருக்கிறோம். அது என்ன, எப்படி செய்யணும், நீங்கள் எப்படிலாம் அதை எனக்கு அனுப்பிச்சா நான் என்ன மாதிரி பூஜைகள் செய்துக்குவேன் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த பரிகாரத்தை எது எதுக்கெல்லாம் செய்துக்கலாம்னா, எல்லாத்துக்குமே செய்யலாம். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டங்கள், தரித்திரங்கள், நிறைய கடன் பிரச்சனை, அதே மாதிரி வியாதி, அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை. ரெண்டாவது நமக்கு அந்த நஷ்டம், தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமை, இப்படி எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. உத்தியோகம் சரியாக கிடைக்கல, இல்லை கிடைச்சிருந்தாலும் சம்பளம் கிடைக்கல, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை செய்யலாம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் கிடையாது. எந்த பிரச்சனைக்காரர்களாக இருந்தாலும் செய்துக்கலாம். ஏன் சரியாக சொல்லணும்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்குது, வர்ற வருஷமாவது ஒரு கல்யாணம் நடந்துடணுன்றவங்களும் இதை செய்துக்கலாம். இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வர்ற வருஷமாவது ஒரு புத்திர பாக்கியத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களும் செய்துக்கலாம். வேலை வெட்டி எதுக்கு வேணாலும், இதுதான் அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு கர்மசாந்தி, இதுக்கு பேர் கர்மசாந்தி பூஜைன்னு பேர். இதை எல்லாரும் செய்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜனவரி வர்றதுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் கிட்ட இருக்குது. ஏன் இதை இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் தயார் பண்ணி எனக்கு அனுப்பணும் இல்லையா? அதனால தான் முன்கூட்டியே நான் இதை சொல்கிறேன். என்னென்னலாம் வேணும், இந்த பூஜைக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் விவரம் சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது இது இந்த ராசிக்காரர்கள் தான் செய்யணும், இல்லை இன்னார் தான் செய்யணும், இந்த வயதுக்காரர்கள் தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் செய்யலாம். ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். இன்னார் தான் இதை செய்துக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் மனிதனாக பிறந்து உங்களுக்கு பிரச்சனைன்னா தாராளமாக அதை இப்படி செய்து எனக்கு அனுப்புங்க, என்ன வேணும்.
அதாவது கல் உப்பு, நமக்கு கல் உப்பு கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அது வந்து வீட்டில் இருக்கிற உப்பு எடுக்கக்கூடாது. முதல்ல வீட்டில் கல் உப்பு நம்ம வச்சுக்கிறது இல்லை. அது லக்ஷ்மி கடாட்சமாச்சு, அதை வச்சிங்கன்னா நம்ம நல்லா ஆகிடும் இல்லை. அதனால் இப்போலாம் அதெல்லாம் வச்சுக்கிறதே இல்லை. எல்லாம் அந்த சால்ட் உப்பை தான் வாங்கி போட்டுக்கிறோம், ஈஸியாக இருக்கட்டும்னு. கல் உப்பு ஐஸ்வர்யம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில். அப்புறம் நமக்கு இந்த கல் உப்பு வேணும், கடையிலேருந்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஒரு கவர் எடுத்துங்க. ஒரு கவரு, அதாவது சிகப்பு துணியில் தான் வைக்கணும், இல்லை மஞ்சள் துணியில் தான் அதை வைக்கணும். இந்த சரியாக சொல்லணும்னா இந்த ஜாக்கெட்டு லைனிங் துணி இருக்குது பாருங்கள், ஜாக்கெட்டுக்கு உள்ளே வச்சு தைக்கிற லைனிங் துணி, அதுதான் சிறப்பு இந்த விஷயத்துக்கு. அப்படி ஒரு வேலை இல்லைன்னா கவர் எடுத்துக்கிட்டு ஒரு 3 புடி உப்பு, அதுலேருந்து ஒரு 3 புடி எடுங்க. கிழக்கு பார்த்து நின்றுக்குங்க. நின்றுட்டு நல்லா கையில் எடுத்து நல்லா வேண்டி அதில் அந்த கவரில் போட்டுவிடுங்க. இல்லை அந்த துணியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, அதில் வச்சுடுங்க. அடுத்தது இந்த பெருக்கிற, வீட்டில் பெருக்கிற தொடப்பம் இருக்குது இல்லையா, அதாவது இப்போ வர மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் அது என்னவோ சொல்லுவாங்க, அந்த தொடப்பம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது எப்படின்னா 2 தொடப்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று இந்த தென்னந்தொடப்பம்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த குச்சியை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பூந்தொடப்பம்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கலர் குச்சி மெல்லீஸாக இருக்கும், நிறைய அதெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தொடப்பத்தோடைய குச்சி இருக்கணும், இல்லைனா தென்னை தொடப்ப குச்சி இருக்கணும். ஆனால் வீடு பெருக்கினதாக இருக்கணும், அதாவது பழக்கப்பட்ட குச்சியாக இருக்கணும். பழக்கப்பட்ட தொடப்பமாக இருக்கிறது சிறப்பு. புதுசாக வாங்கி வந்து செய்யக்கூடாது. அதை வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு குச்சி 2 குச்சி எடுத்துங்க. இப்படி இந்த நம்ம உங்களுடைய, நீங்கள் வந்து உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய கையோடைய அளவு வந்து வித்தியாசப்பட்டிருக்கும். இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள், இப்போது எனக்கு வந்து ஒரு நீட்டு அதிகமாக இருக்கும், ஏன் வயசு கூடியவருக்கு இன்னொருத்தருக்கு பார்த்தா அந்த நீட்டு கம்மியாக இருக்கும். அதனால் யார் இதை செய்கிறீங்களோ அவங்களுடைய இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த இங்கே கோடு இருக்கும், அந்த மொனை வரைக்கும் அளவு எடுத்து உடச்சிக்கிங்க ஒரு குச்சை. அவங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு உடச்சிக்கணும். அதே மாதிரி 21 குச்சி உடச்சிக்கிங்க. தென்னங்குச்சியாக இருந்தாலும் சரி, அந்த பூந்தொடப்பம் குச்சியாக இருந்தாலும் சரி, 21 குச்சி அவங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு உடச்சிக்கணும். எடுத்து ரெடி பண்ணி வச்சுன்னா அதையும் என்ன பண்ணுங்கள், நல்லா உங்கள் முகத்தாண்ட கையெல்லாம் காட்டி அந்த கவரில் போட்டுவிடுங்க. 21 குச்சி அங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் 21 10 ரூபா காயின், 21 10 ரூபா காயின் அதையும் எடுத்துங்க. அதையும் எடுத்து ஒரு காயினாக உங்கள் கை தொட்டு அந்த கவரில் எடுத்து போட்டுருங்க. இப்போ என்னெல்லாம் இருக்கும் அந்த கவரில், இல்லை அந்த துணியில் உப்பு இருக்கும், 3 புடி உப்பு தான். அந்த தொடப்பம் குச்சி வந்து 21 குச்சி அதில் இருக்கும். 21 நமக்கு 10 ரூபா காயின் இருக்கும். இதெல்லாம் தயாராகிடுச்சு இல்லையா. இதை என்ன பண்ணுங்கள், அந்த துணி மூட்டையாக இருந்தால் அந்த மூட்டையை துணியில் இதை செட் பண்ணிங்கன்னா துணியை நல்லா கட்டிடுங்க, ரெடி. இல்லை கவராக இருந்தால் கவரை வச்சு நல்லா கட்டி தயார் பண்ணி வச்சுங்க, ரெடி ஆகிடுது இல்லையா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 50 கிராம் கற்பூரம் வேணும் நமக்கு, நல்லா கட்டி கற்பூரம் 50 கிராம் வேணும். அதையும் எடுத்து சும்மா வச்சுங்க பக்கத்தில். இப்போ வந்து நமக்கு அந்த மூட்டை ரெடி, அடுத்தது அந்த கற்பூரம் ரெடி. இப்போ ஒரு பேப்பர் எடுங்க. அந்த பேப்பரில் உங்கள் பேர், நீங்கள் யார், அந்த உங்கள் பேர் எழுதிங்க. இப்போது பெண்களாக இருந்தால் உங்கள் பேர், கணவன் பேர், உங்கள் வயசு போட்டுருங்க. ராசி நட்சத்திரம் பிறந்தநாள்லாம் தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலன்னா அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தெரிஞ்சால் அதெல்லாம் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. முக்கியமாக என்ன வேணும்னா, கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் உங்கள் பேர், கல்யாணம் ஆன அந்த பெண்ணுடைய பேரை போட்டு கீழே கணவன் பேரை போட்டு அவங்களுடைய வயசை போட்டுடணும். ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் போடுங்க. ஆண்களாக இருந்தால் அவங்க பேரை போட்டு அவங்களுடைய அப்பா பேர் கீழே எழுதணும், தந்தை பெயர்னு எழுதணும். எழுதிங்க, உங்கள் வயசை போட்டுக்குங்க. ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் போடுங்க. மற்றபடி சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்பா பேர். கல்யாணான பெண்களாக இருந்தால் கணவனுடைய பேரை சேர்க்கணும். மற்றபடி எல்லாம் தந்தையுடைய பேரை போட்டு ராசி நட்சத்திரங்களெல்லாம் எழுதிடுங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை, எழுதினால் கூடுதலாக நாங்கள் பண்ணிக்கிறோம். பேர் கணவன் பேர், இல்லை பேர் அப்பா பேர், வயசு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எழுதி ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிடுங்க. நல்ல தெளிவாக இருக்கணும். எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து தயாராக வச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம இங்கே என்னுடைய காமாக்யா தேவி ஆலயத்துக்கு, இந்த பீடத்துக்கு நீங்கள் அதெல்லாம் எனக்கு பார்சல் அனுப்பணும், கொரியர் அனுப்பணும். ஒரு கொரியர் கவர் வாங்கி அந்த கொரியர் கவரில் நம்மளுடைய கோயிலுடைய அட்ரஸ்ஸு அது இந்த டிஸ்பிளேலே வரும். அந்த அட்ரஸை கரெக்டாக எழுதுங்க. எழுதி அந்த கவரு, அதாவது உப்பு, அந்த குச்சி, 10 ரூபா காயின் நம்ம போட்டோம் இல்லையா, 21 காயின், அது அந்த மூட்டையை உள்ளே போட்டுருங்க. அந்த கற்பூரம் பேக்கெட் இருக்குது பாருங்கள், அதையும் உள்ளே போட்டுருங்க. அடுத்ததாக இந்த வெள்ளை பேப்பரில் எழுதணும் பார்த்தீங்களா உங்களுடைய தகவல்லாம், அந்த தகவலை மடித்து ஒரு கவரில் போட்டு அதை எடுத்து அது உள்ளே போடுங்க, கொரியர் கவருக்குள்ளே. எதுக்காகன்னா, நம்ம உள்ளே உப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உப்பு என்ன ஆகுன்னா சில நேரம் ஒரு மாதிரி கசிஞ்சிரும்.
அந்த உப்பு கசிஞ்சு அது ஈரப்பதத்தை உண்டு போயிடும் அந்த கவருக்குள்ளே. ஈரப்பதம் வந்தோடனே நீங்கள் எழுதின பேப்பர் வந்து நஞ்சு போயிட்டு அதில் எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற தகவல், அதாவது உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவருக்குள்ளே போட்டு அது உள்ளே வைங்க. அதுதான் கரெக்டு. இப்போ அந்த கவரில் என்னெல்லாம் இருக்கும், அந்த மூட்டை, அதாவது மூட்டையாக இருந்தால் நம்ம துணியோட மூட்டையாக இருந்தால் மூட்டையோடு வச்சுருங்க, சின்னதாக தான் இருக்கணும். அது இல்லை கவரில் தான் போட்டிங்கன்னா அதை எடுத்து உள்ளே போடுங்க, மைக்கா கவரை, அல்லது அதுக்கப்புறம் இந்த கற்பூரம், அப்புறம் நீங்கள் எழுதின சீட்டு இதெல்லாம் தூக்கி அந்த ஒரே கொரியர் கவரில் போட்டு ஒட்டி நம்மளுடைய அட்ரஸ் எழுதி எனக்கு அமுச்சு விட்டுடுங்க. கொரியர் வந்துவிட்டோம். இவ்வளோ தான் உங்களுடைய வேலை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வரக்கூடிய இந்த வருடத்துடைய கடைசி நாள் இருக்குது பாருங்கள், டிசம்பர் 31 வரும். டிசம்பர் 31 வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த கர்மசாந்தி பூஜையை நான் செய்வேன். அதாவது நீங்கள் அனுப்பின அந்த உப்பு, அடுத்தது அந்த குச்சி, உங்கள் விரலுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த குச்சி, அடுத்ததாக அதில் போட்டிருக்கிற அந்த காசு வரணும், அது காசுன்னு சொல்லுவோம், காசு, இதெல்லாம் எடுத்து வச்சு கற்பூரம் அனுப்பிச்சிருக்கிறீங்க பாருங்கள், அந்த கற்பூரத்தையும் வச்சு உங்களுடைய நீங்கள் தகவல் ஒரு பேப்பர் அனுப்பியிருக்கீங்க எனக்கு, அந்த தகவலையும் வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவேன். இன்னாருக்கு இந்த பேர் உள்ளவர்களுக்கு, இந்த கணவனுடைய மனைவியாகப்பட்டவர்களுக்கு, இல்லை இன்னாருடைய அதாவது தகப்பனுடைய பேர் சொல்லி இன்னாருடைய மகனுக்கு, இன்னாருடைய மகளுக்குன்னு சொல்லி டீட்டெயிலெலாம் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் மொத்தத்தில் நம்ம இதுதான் அதுதான்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் எழுதணுன்னா எழுதி அனுப்புங்க, எனக்கு உடம்பு சரியாகணும், இல்லை கல்யாணம் ஆகணும், இல்லைன்னா வேலை கிடைக்கணும்லாம் ஏதாவது எழுதணுன்னா எழுதுங்க, அதை சங்கல்பமாக பண்ணுறேன். இல்லை நீங்கள் அதெல்லாம் எழுதலைன்னா கூட உங்களுக்காக முழுசாக இவங்களுடைய நினைச்ச காரியங்கள்லாம் சித்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கர்மசாந்தி பூஜையை பண்ணிவிடுவோம். அதாவது அதோடு உங்களுடைய கர்மாக்களெல்லாம் விளையிடணும், இந்த தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கணும். கோர்ட்டு கேஸ் வழக்கு கூட எழுதலாம், நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் நினச்சி அனுப்புனா நம்ம அதெல்லாம் பண்ணலாம். இத்தனையும் பண்ணி டிசம்பர் 31 வெள்ளிக்கிழமை நான் பண்ணி முடிச்சுடுவேன். அப்போது அடுத்த நாள் பார்த்தா நமக்கு வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தில் இருந்தால் நம்ம சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பரிகாரத்தை கடைசி நாள் அன்னைக்கு நாம் வந்து கர்மசாந்தியாக பண்ணுறோம். இதில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு விருப்பம் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் செய்து எனக்கு கொரியர் அனுப்பிச்சிடுங்க. இது ஒன்றும் பெரிய செலவு ஆக போகிறது கிடையாது. ஆனால் இந்த பூஜையே ஒரு ஆளுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு 5000 ரூபாய் செலவாயிடும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய காமாக்யா ருத்ரபீடம் சார்பாக பொதுமக்களுக்காக, குறிப்பாக நம்மளுடைய யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக ஏதாவது ஒன்று இலவசமாக செய்து இந்த ஆண்டுக்கான கர்மத்தை எடுத்துகிட்டு வர்ற ஆண்டு சிறப்பாக இருக்கணும்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு, சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு இதை வந்து செய்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு வந்து உப்பில் சுற்றி போடுவாங்க, ஏதாவதுன்னா சுற்றி போட்டு உப்பை சுற்றி போட்டு நெருப்பில் போடுறது வழக்கம், பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த முறையில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அதெல்லாம் மந்திரங்களெல்லாம் சொல்லி என்னென்ன சங்கல்பம்லாம் செய்து அதுக்கு சில விசேஷமான பூஜைகள்லாம் செய்து உங்களுடைய கர்மாக்களையும் கர்மத்தையும் சாந்தி பண்ணுறோம். இது முற்றிலும் இலவசம் தான், நமக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்கள் அனுப்பிச்சா நான் உங்களுக்காக இதை செய்துடுறேன், அவ்வளோதான். இதுக்கான பிரசாதங்கள் வருமா அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கர்மசாந்தி. இந்த கர்மசாந்தி பூஜைக்கு வந்து பிரசாதம் அனுப்ப முடியாது, அது அனுப்புறது நல்லதும் இல்லை. உங்களுடைய பிரச்சனையை இங்கே சரி பண்ணி நாங்கள் எடுத்து அதை ஜலத்தில், அதாவது இதெல்லாம் பண்ணி தண்ணியில் விட்டுடுவோம், இவ்வளோ தான் விஷயம். இது வந்து ஒரு சுப பூஜை அப்படிங்கிறத விட ஒரு கர்ம பூஜை இது. சரி, இப்போ அடுத்தது ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்கேன், நான் அனுப்புகிறேன், இப்போ என்னுடைய மனைவி இருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் கணவர் இருப்பாங்க, இல்லை குழந்தை, இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா யாருக்காக இருந்தாலும் தனித்தனியாக தான் செய்ய முடியும். நீங்கள் உங்களுக்கு பண்ணும்போதே இவங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து பண்ண முடியாது இது. ஏன்னா கர்மசாந்தி பூஜை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கு செய்யணும், உங்கள் மனைவிக்கு இதே மாதிரி ஒரு செட்டு ரெடி பண்ணி ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்பிடணும். உங்கள் குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு தனியாக ஒரு செட்டு ரெடி பண்ணி அதை ஒரு கவரில் போட்டு தனியாக அனுப்பிடணும். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்குமே தனித்தனியாக கவர் போட்டு தான் அனுப்ப முடியும். ஒரே கவரில் இதை செஞ்சுட்டு ஒரே வெள்ளை பேப்பரில் 4 பேர் பேரை எழுதுனா அந்த பூஜை செய்ய முடியாது. ஏன்னா அதில் வந்து நம்ம பலன் கொடுக்க முடியாது, கர்மசாந்தி இல்லையா. அவங்கவுங்க கர்மாவுக்கு தனித்தனியாக தான் பண்ண முடியும். வீட்டில் 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்குமே நான் சொன்னபடி தனித்தனியாக, அதாவது உப்பு ஒரு வந்துடும், அந்த குச்சி அவங்கவுங்க விரலுக்கு, சின்ன குழந்தையாக இருந்தால் அந்த அந்த விரலை கணக்கு போட்டுக்கணும், உடச்சிக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து 21 10 ரூபா காயின்னு, அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஒரு 50 கிராமு, இது தகவல் எழுதி வைக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக தான் பண்ண முடியும். தனித்தனியாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா எல்லாருக்கும் பண்ணுறோம். இல்லை வீட்டில் ஒருத்தருக்கு பண்ணால் போதும்னா நீங்கள் அனுப்புங்க. எப்படினாலும் சரி, எங்களுக்கு எத்தனை கவர் வருதோ அந்த பார்சல், நீங்கள் அனுப்புகிற பார்சல் எத்தனை வருதோ
அத்தனை இதில் வந்து நாங்கள் பூஜையில் வச்சுருவோம். அந்தந்த பேருக்கு தனித்தனியாக சங்கல்பம் பண்ணிவிடுவோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. டிசம்பர் 31க்கு இது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த நான் வந்து 10 ரூபா காயின் 21 பதில் நான் ரூபாயாக வச்சுவிட்டோமான ரூபா வைக்கக்கூடாது. ஏன்னா முன்ன ஒரு வாட்டி இப்படி நடந்தது. அது வந்து சரியாக வராது. காயினாக தான் இருக்கணும். அது அதாவது சொர்ணக்காசுன்னு சொல்லணும். அது சொர்ணக்காசெல்லாம் இப்போ போட்டு கேட்டால் அது நல்லதும் இல்லைன்றதுனால காயினை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். காயினாக மட்டும்தான் இருக்கணும். 10 ரூபா காயினாக இருந்தால் அது சிறப்பாக செய்துக்கலாம். நம்ம அது 21 காயின். எது அந்த உப்புலேயே இருக்கணும். அது தனியாக ஒரு கவர் போட்டு அனுப்பக்கூடாது. அதை தனியாக ஒரு பொட்டலங்கட்டியும் பண்ணக்கூடாது. இந்த உப்புலையே தான் நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்ற முதல்ல அது உப்பில் தான், எது அந்த குச்சும் உப்பில் தான் ஊறிக்கிட்டு இருக்கணும். அந்த காயினும் அந்த உப்பில் தான் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டு. கற்பூரம் மட்டும் தான் தனியாக இருக்கணும். ஏன் அந்த கற்பூரம்னா, இங்கே வந்தவுடனே செய்யக்கூடிய ஒரு பூஜைக்கு அக்னி தேவை. அதாவது நீங்கள் இருந்தால் நேராக அக்னியை வைப்போம். இப்போ அக்னி நீங்கள் இல்லைன்றதுனால என்ன பண்ணணும், இந்த கற்பூரத்தை நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த கற்பூரம் வந்து உங்ககிட்ட இருந்து வந்த அக்னியாக பாவனை செஞ்சு அதை நம்ம ஏற்றி விட்டுடுவோம். அப்போ இதை நீங்களே செஞ்சால் மாதிரி ஒரு பாவனை கிடைக்கின்றது தான் அந்த கற்பூரம் தேவை. 50 கிராம் கற்பூரம், அந்த கட்டி கற்பூரம் வாங்க. இல்லை எப்படினாலும் சரி, கட்டி கற்பூரம் சிறப்பு. இதை அனுப்பிடுங்க. இதை அனுப்பிட்டா உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான இறுதி நாள் டிசம்பர் 31 அன்னைக்கு இந்த பூஜையை செய்து முடிச்சிடுவோம். கர்மசாந்தி செய்துடுவோம். உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே அதில் கரையிறதுக்கு எங்களாலான பரிகாரங்களும் பூஜைகளும் நம்பிக்கைக்குரிய விஷயங்களையும் செஞ்சுருவோம். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை தான் பிரதானம். வருட பிறப்புக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் பூஜை வச்சுருக்கேன். அது பொதுவாக எல்லாருக்கும் சுப பூஜை. வர்ற வருடம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சுபிட்சம்னு சொல்லிட்டு பூஜை வச்சுருக்கிறேன். அதை சம்பந்தமான வீடியோவை நான் இன்னொரு 4-5 நாள் கழித்து நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து இதை வந்து நாள் இன்னொரு முக்கியமான விஷயம், இது டிசம்பர் 31 தானே, மெதுவாக பண்ணிக்கலாம்லாம் பண்ணக்கூடாது. எங்களுக்கு என்னைக்குள்ளே வரணும்னா டிசம்பர் 31ன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் எங்கள் கையில் எல்லாமே கிடச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதி இதெல்லாம் பேரெல்லாம் எழுதி அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய, சும்மா நீங்கள் கொடுக்குறத பண்ணிட முடியாது. அதனால் முன்கூட்டியே, அதாவது 31ஆம் தேதினா ஒரு 21ஆம் தேதிக்கெல்லாம், அதாவது டிசம்பர் 21க்கெல்லாம் வந்துடணுன்னா மொத்தமே இன்னும் இருக்கிறது நமக்கு 20-25 நாள் தான். குறைஞ்சபட்சம் டிசம்பர் 26-27ஆம் தேதிக்குள்ளேயாவது நீங்கள் அனுப்பிடணும். அப்போ தான் எனக்கு இங்கே வந்து சேர்ந்து நான் அதை அக்கௌண்ட்ஸ் பண்ணி அதுக்கான ஆளுங்களெல்லாம் வச்சு தயார் பண்ண முடியும். இத்தனை விஷயமும் இதெல்லாம் செய்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வீடியோ அனுப்பி அது மாதிரி செய்ய சொல்லுங்கள். யார் வேணாலும் உங்களுக்கு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, போனவங்க, வந்தவங்க, வெளியூருக்காரங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும், வெளிநாட்டுக்காரர்களுக்கு தான் இது கஷ்டம். ஏன்னா அவங்க அந்த பார்சல் அனுப்ப முடியாது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் செய்யலாம். செய்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பரிகாரம். வருட இறுதியில் செய்யக்கூடிய கர்மசாந்தி பரிகாரம். இதை சாதாரணமாக 5000 ரூபா ஆகும். நல்லா கிராண்டாக பண்ணணுன்னா 50,000-60,000 கர்மசாந்தி பூஜைக்கு ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்காக காமாக்யா ருத்ரபீடம் சார்பாக முற்றிலும் இலவசமாக அதை செய்கிறோம். அதுக்காக வந்து அத்தனை நன்மைகளும் அந்த பூஜையில் இருக்கும். இதை நீங்கள் செய்து இதை முடிஞ்ச மட்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது விஷயமா ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம். இது எப்படி அது எப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா ஃபோன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நான் சொன்னதை விவரமாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. அத்தனையும் டீட்டெயில் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சந்தேகமே வராது. ஏன்னா எல்லாமே அதை சொல்லிட்டேன்றதுனால நீங்கள் தாராளமாக அனுப்புங்க. உங்களுக்காக இந்த பூஜை செய்கிறேன். கொரியரில் அனுப்பிச்சிருங்க. அந்த கொரியரோ இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப பெட்ரு. இல்லைனா கொரியர் அனுப்புங்க. கொஞ்சம் பிரபலியமான கொரியராக இருந்தால் அது வந்து கரெக்டாக வந்துடும். சின்ன சின்ன கொரியர்லாம் அட்ரஸுக்கு தெரில, இது எங்கே இருக்குதுன்னு தெரிலலாம் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, எங்களுடைய அட்ரஸ் இதில் ப்ளே ஆகுது இல்லையா, இந்த அட்ரஸுக்கு அனுப்பும் போது கீழே எங்களுடைய ஃபோன் நம்பர், நாங்கள் டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய ஃபோன் நம்பரை கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. ஏன்னா கொரியர் சில நேரம் என்ன ஆகுதுன்னா, இடம் தெரியல அப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க. அதனால் ஃபோன் நம்பரை எழுதி அனுப்புங்க. உள்ளே கொடுக்குற சீட்டு, உள்ளே ஒரு பேப்பர் வைக்க சொன்ன பாருங்க, அதில் உங்கள் பேர் விஷயங்கள்லாம் நீங்கள் தகவல் எக்ஸ்ட்ரா, எனக்கு கடன் போகணும், கோர்ட்டு கேஸ் ஆகணும், கல்யாணம் ஏதாவது நீங்கள் எழுதுனீங்கன்னா அதையும் சேர்த்து நான் சங்கல்பம் பண்ணிடுறோம். அதில் உங்கள் அட்ரஸ்ஸு உங்கள் ஃபோன் நம்பரையும் சேர்த்து எழுதுங்க. ஆனால் பிரசாதங்கள் எதுவுமே உங்களுக்கு இது மூலியமாக பிரசாதங்கள் வராது. இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த பொருள் கொரியர் செலவு, அது உள்ளே வைக்கிற செலவு, இவ்வளோ தான் உங்கள் செலவு. அதுக்கான மொத்த பூஜையும் நாங்களே எடுத்துக்கிறோம், நாங்களே செய்து தரோம். இந்த வர ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ரொம்ப நம்ம மெனக்கிட்டு இந்த பூஜையை செய்கிறோம். இந்த பூஜை நாங்கள் செய்ததனால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம்
இந்த பரிகாரத்துக்கு உங்களால் அந்த நான் சொன்ன பொருளெல்லாம் அனுப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர். ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127. சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட், மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590 7339581666.